ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா? ஓகே. அதாவது இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வாய் துர்நாற்றம். அதாவது பொதுவாக எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து வாய் துர்நாற்றம், சரிங்களா? அதாவது வாய் துர்நாற்றம் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு நம்ம வந்து சரியாக பல் விளக்காம, இல்லை நம்ம வந்து வாய் கொப்பளிக்காமல், அப்புறம் வந்து நம்ம சாப்பிட்டு அந்த வயிற்றில் வந்து ஜீரணமாக ஆகாமல் இருக்கும்போது, அதுக்கடுத்து வயிற்றில் புண்ணு இருக்கும்போது, அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து நமக்கு வாய் துர்நாற்றம் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா பல் சொத்தை. பல் சொத்தைங்கிறது பொதுவான விஷயந்தான். அதனாலேயும் கூட நமக்கு வந்து வாய் துர்நாற்றம் வரும். இதை எப்படி சரி செய்யலாம் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணுறோம், டெய்லி ப்ரெஸ் பண்ணுறோம், அது ஓகே. அதே மாதிரி மவுத் வாஷ் பண்ணுறோம், அதுவும் ஓகே, சரிங்களா? அது பண்ணாலும் நமக்கு வாய் துர்நாற்றம் நீங்குமானா கண்டிப்பாக கிடையாது. அதுக்கு வந்து நமக்கு உதாரணத்துக்கு வயிற்றில் புண்ணு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து வாய் துர்நாற்றம் வந்து சீக்கிரம் வந்து குணமாகாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, தேங்காய் பால் வந்து சாப்பிடணும். வீக்லி 2 டைம்ஸாவது சாப்பிடுங்க. வயிற்றில் புண்ணு இருக்கிறது வந்து சரி செஞ்சாவே நம்ம வாய் துர்நாற்றம் வந்து நீங்கும். அதுக்கடுத்து வாய் துர்நாற்றம் நீங்க என்னென்ன யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, சாதாரண தண்ணியில் உப்பு போட்டு வாய் கொப்பளிக்கலாம், மவுத் வாஷ் பண்ணலாம். 2வது வந்து குளிர்ந்த நீரில் வந்து புதினா, ஏலக்காய் பொடி அதை வந்து பொடி செஞ்சு அதை வந்து வாய் கொப்பளித்தோம்னா அது நல்லது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, எனக்கு தேங்காய் பால் சொன்னேன் பார்த்தீங்களா, அது குடிச்சிங்கன்னா வயிற்று புண்ணு சரியாயிடுச்சுன்னா கண்டிப்பாக வாய் துர்நாற்றம் நீங்கும். சொத்தை பல் நீங்கிறதுக்கு அடுத்த ஒரு குறிப்பு சொல்கிறேன், சரிங்களா? அது சிறந்த குறிப்பு தான். அது வந்து எப்படின்னா, அந்த காய் இருக்குது, அந்த காய் என்ன காய்ங்கிறத வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். அதை காட்டி உங்களுக்கு வீடியோ போடுறேன், சரிங்களா? பாய்.